காலை வணக்கம். எங்கேயோ நடக்கிற ஒரு போர். அதுவும் நமக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அது எப்படி நம்ம கிச்சன் பட்ஜெட்டே தலைகீழா மாத்துது? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். கேக்குறதுக்கு ஒரு சாதாரண கேள்வியா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு பிரச்சனை நம்ம வீட்டு சிலிண்டர் விலைய எப்படி இங்க பாதிக்குது? சரியா மார்ச் மாசம் 7ஆம் தேதி இந்தியாவுல கோடிக்கணக்கான மக்கள் காலையில எழுந்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ராத்திரியில சமையல் கேஸ் சிலிண்டர் விலை டக்குன்னு 60 ரூபாய் ஏறிடுச்சு. நீங்க பாக்குற மாதிரி டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னைன்னு எல்லா பெரிய நகரங்கள்லயும் இதே நிலைமைதான். சரி, இந்த 60 ரூபாய் விலை உயர்வு இதனால உடனடியா என்னென்ன பாதிப்பு வந்துச்சு? வாங்க அது முதல்ல பார்க்கலாம். வீட்ல யூஸ் பண்ற சிலிண்டர் விலை 60 ரூபாய் ஏறினதோ ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் பெரிய அடி. ஹோட்டல், டீ கடையிலலாம் யூஸ் பண்ற கமர்ஷியல் சிலிண்டர் விலை இருக்கே, அது 115 ரூபாய்க்கு மேல ஏறிடுச்சு. இதனால நிறைய சின்ன கடைகள் எல்லாம் நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு மூடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரி, திடீர்னு ஏன் இந்த விலை ஏறுச்சு? ஏன் இந்தியாவுக்கு இவ்ளோ பெரிய பாதிப்பு? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? நம்மளோட பலவீனம் என்ன? வாங்க இதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்தியா ஏன் இவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சுங்கிற கேள்விக்கே பதில், நாம எந்த அளவுக்கு எல்பிஜி, அதாவது நம்ம சமையல் எரிவாயுவை நம்பி இருக்கோங்கிறதுல தான் இருக்கு. சோ அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, இது உண்மையிலே ஒரு சூப்பரான திட்டம், சந்தேகமே இல்ல. 10 கோடிக்கும் மேலான ஏழை குடும்பங்களுக்கு இதனால சுத்தமான சமையல் எரிவாயு கிடைச்சது. ஆனா இதனால என்ன ஆச்சுன்னா, நாடு முழுக்க எல்பிஜியோட தேவை பயங்கரமா அதிகமாயிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல். இந்த மிகப்பெரிய தேவையா நம்ம உள்நாட்டு உற்பத்தியால மட்டும் சமாளிக்க முடியல. அதனால நம்ம தேவையில கிட்டத்தட்ட 60% நாம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி தான் சமாளிக்க வேண்டியிருக்கு. நம்மளோட மிகப்பெரிய வீக்னஸ் என்னன்னு இந்த சார்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. நம்ம இறக்குமதி பண்றதுல 90% ஒரே ஒரு பகுதியிலிருந்து தான் வருது. அதுதான் மிடில் ஈஸ்ட், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத், இந்த மாதிரி நாடுகள். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு பகுதியில சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட நம்ம நிலைமை என்ன ஆகும்? மிடில் ஈஸ்ட மட்டும் நம்பி இருக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு இப்ப புரிஞ்சிருக்கோம். சரி, அந்த ரிஸ்க் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குறதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி. இது உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழிகள்ல ஒண்ணு, முக்கியமா எரிசக்தி கொண்டு போறதுக்கு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சின்ன கடல் பகுதி ஒரு பெரிய ராணுவ மோதல் நடக்கிற இடமா மாறிடுச்சு. எல்லாம் எவ்வளவு வேகமா நடந்துச்சுன்னு பாருங்க. பிப்ரவரி கடைசியில அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையில பிரச்சனை பெருசாகுது. மார்ச் மாசம் ஆரம்பத்திலேயே ஹார்மஸ் ஜலசந்தி வழியா கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படுது. அதோட நேரடி எஃபெக்ட் மார்ச் 7ஆம் தேதி நம்ம ஊர்ல சிலிண்டர் விலை ஏறுது. பாத்தீங்களா கனெக்ஷனை? சரி, இந்த உலகளாவிய பிரச்சனைக்கு நாம கொடுத்த விலை என்ன? இந்தியால இதனால ஏற்பட்ட பொருளாதார மற்றும் சமூக ரீதியான பாதிப்புகளை இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த நெருக்கடி நமக்கிட்ட இருந்த ஒரு பெரிய குறைய வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. இப்ப பாருங்களேன், கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயிலுக்கு நமக்கிட்ட பல மாசத்துக்கு தேவையான ஸ்டாக் இருக்கு. ஆனா கோடிக்கணக்கான மக்கள் டெய்லி யூஸ் பண்ற இந்த எல்பிஜிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஸ்டாக்கும் நமக்கிட்ட இல்ல. ஒருவேளை சப்ளை நின்னு போச்சுன்னா நமக்கிட்ட எந்த ஒரு பேக்கப் பிளானும் இல்லங்கிறதுதான் யதார்த்தம். தைனிக் ஜாகரன்ல வந்த இந்த ஒரு வரி நிலைமைய ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லுது. என்னன்னா, இந்தியா ஆரம்பிக்காத, இந்தியா சப்போர்ட் பண்ணாத ஒரு போருக்காக இந்திய மக்கள் ஒரு முன்பணம் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதுதான் அந்த 60 ரூபாய் விலை உயர்வு. நம்ம சமையலறையில நாம கொடுத்த விலை அது. ஓகே, இவ்ளோ பெரிய பிரச்சனை. இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன? இதுக்கு என்னதான் தீர்வு? இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? வாங்க அத பத்தி பார்க்கலாம். இந்த நெருக்கடியை சமாளிக்க கவர்மெண்ட் சில உடனடி நடவடிக்கைகளை எடுத்தாங்க. உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை யூஸ் பண்ணி முதல்ல வீடுகளுக்கு சப்ளை போகணும்னு உறுதி பண்ணாங்க. உஜ்வாலா திட்டத்துல வர்ற 10 கோடி பேருக்கு அத 300 ரூபாய் மானியத்தை தொடர்ந்தாங்க. அதோட அமெரிக்கா மாதிரி புதுசா வேற நாடுகள் கிட்ட இருந்தும் கேஸ் வாங்க ஒப்பந்தம் போட்டாங்க. இதனால நிலைமை ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ஆனா இந்த உடனடி நடவடிக்கைகள் மட்டும் பத்தாதில்லையா? இந்த பிரச்சனை நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி நீண்ட காலத்துக்கு நாம என்ன பண்ணணும்னு யோசிக்க வச்சிருக்கு. இனிமே ஒரே ஒரு இடத்த மட்டும் நம்பி இல்லாம பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணணும். நமக்கும் அவசரத்துக்குன்னு ஒரு கேஸ் ஸ்டாக் உருவாக்கணும். உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும். முக்கியமா எலக்ட்ரிக் ஸ்டவ், பயோகேஸ் மாதிரி மாற்று வழிகளுக்கு நாம வேகமா மாறணும். இதுதான் நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்கும். கடைசியா இது நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது.
இப்படி அடிக்கடி பதற்றங்கள் வர்ற இந்த உலகத்துல கிளீன் எனர்ஜிக்கு மாறுறதுங்கிறது வெறும் ஒரு பொருளாதார முடிவு மட்டும்தானா, இல்ல அது நம்ம நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத தேவையா மாறிடுச்சா? ஒன்று